ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு அரிசி மாவு 2 டம்ளர், நாங்கள் இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கோம். வெல்லம் இதுலேயே 1.5 டம்ளர் எடுத்திருக்கோம். அதையும் நல்லா நல்லா நுணுக்கி நைஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதில் அரிசி மாவு போட்டு கலர்றது தான். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வெல்லம் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்லா இப்படி கொதிச்சு வந்தால் போதும். இதை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் 2 ஏலக்காய் இதில் நுணுக்கி இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதில் அரிசி மாவை நம்ம இதில் போட்டு கிளறலாம். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். போட்டாச்சு. இப்போ கலரிக்கலாம். இது இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணா பிடிப்பிடியாக வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவி வச்சு 7 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம 7 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.